ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 காமன் மேன் அப்படின்ற ப்ரோக்ராமுடைய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்னும் அதிகமாக வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே தெரியும், இந்த சீசன் 10 வந்து கொஞ்சம் மற்ற சீசன்ஸை விடவும் வித்தியாசமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த சீசனில் காமனஸை வந்து அதிகமாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்ப போகிறாங்க. ஸோ அதுக்காக அக்னி பரீட்சா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வழியாக சில பேரை செலக்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, அதாவது காமனஸை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்ப போகிறாங்க. பொதுவாக பார்த்தோம்னா பிக் பாஸ் சீசனில் வந்து தமிழ் எந்த சீசன் எடுத்தாலுமே காமனர்ஸ் வந்து 1 இல்லை 2 பேர் தான் உள்ளே போவாங்க. ஸோ மற்றபடி எல்லாருமே செலிப்ரிட்டிஸ், அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த மாதிரி விஜய் டிவி ப்ராடக்டாக இருக்கிற சில சீரியல் ஆக்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போவாங்க. ஸோ இந்த வாட்டி வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமன் மேன்ஸ், அதாவது மக்களோட மக்களாக இருக்கிற காமன் மேன்ஸ் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது போன வருஷம் வந்து ஆந்திராவில், அதாவது தெலுங்கு பிக் பாஸ் இருக்குல்லங்க, தெலுங்கு பிக் பாஸில் வந்து இந்த இதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வாட்டி தமிழில் கொண்டு வராங்க. தமிழ் மட்டும் இல்லைங்க, மலையாளம் பிக் பாஸ்லேயுமே இந்த வாட்டி இந்த இதை கொண்டு வராங்க. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய காமனர்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதா இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன மாதிரி செட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, சில பேர், அதாவது இந்த சீசனுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து சில பேரை மட்டும் இப்போதைக்கு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த எல்லாரையுமே ஒரு ப்ரோக்ராம் மாதிரி செட் பண்ணி, கிட்டத்தட்ட அதிலிருந்து இப்போ ஒரு 200 பேர் உள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்னா, அதிலிருந்து 1 இல்லை 1க்கு மேற்பட்ட ஆட்கள், அதாவது ஒருத்தங்களை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு 5லேருந்து 10 பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த 5லேருந்து 10 பேரை வந்து செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாட்டி அனுப்ப போகிறாங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த காமன் மேன் அப்படின்ற ஷோவில் வந்து செலக்ட் ஆகிற அந்த ஒரு 5 இல்லை 10 பேரை, சில பேரை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பும்போது அவங்களுக்கு பேசிக்காகவே ஒரு ஃபேன் பேஸ் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த ப்ரோக்ராமும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸோடு அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு மேபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா, ஜட்ஜாக யார் வரப்போகிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சீசனில் இருந்தவங்க தாங்க. அதாவது ராஜீவ், ஓவியா, ஆரி, இந்த 3 பேர் தான் இந்த சீசனுடைய ஜட்ஜாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீசன், அதாவது பிக் பாஸ் தமிழ் சீசன் 10க்கு வந்து ஹோஸ்ட் வந்து வேறு யாரும் இல்லை. ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே விஜய் சேதுபதி தான் இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக உங்ககிட்ட கொண்டு சேர்க்குறோம்.